This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனாவின் திட்டத்திற்கு போட்டியாக இஸ்லாமிய நாட்டுடன் கைகோர்க்கும் இந்தியா. தலைப்பு இதுதான். இதனுடைய விளக்கம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. சீனாவின் பிஆர்ஐ திட்டத்திற்கு நேரடி போட்டியாக டிஐடிஆர் திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஆசிய இஸ்லாமிய நாடுடன் இந்தியா கைகோர்த்துள்ளது. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ மூலம் உலக வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்தும் முயற்சி பலமடைந்து வரும் நிலையில் இந்தியா இப்போது அதற்கு மாற்றான வழியை தேடுகிறது. இதற்கான தீர்வாக டிரான்ஸ் காஸ்பியன் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ரூட் டிஐடிஆர் அல்லது மிடில் கேரிடர் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பாதையில் முக்கிய பங்காற்றும் முஸ்லிம் நாடாக கஜகஸ்தான் உள்ளது. பிஆர்ஐ திட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் சைனா பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் வழியாக செல்கிறது என்பதால் இந்தியா இதனை தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வந்தது. இது இந்தியாவின் பிரதேச முழுமைக்கு எதிரானது என வெளிவிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வழி சீனாவிலிருந்து தொடங்காது, கஜகஸ்தானிலிருந்து துவங்குகிறது என்பதாலேயே இது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. டிஐடிஆர் இந்தியாவின் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடர் INSSTCயுடன் இணையும். இது மும்பையிலிருந்து ரஷ்யா வழியாக ஐரோப்பாவை இணைக்கும் 7200 கிலோமீட்டர் நீளமுடைய வலையமைப்பாகும். குயஸ் கால்வாய் வழியாக 35% இந்திய ஏற்றுமதி வர்த்தகம் நடக்கிறது. ஆனால் செங்கல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் பாதிக்கப்பட்டுள்ளதால் டிஐடிஆர் போன்ற நிலக்கடல் வழிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. மாலுமிகள் செலவு 122% வரை உயர்ந்துள்ளதால் டிஐடிஆர் ஒரு செலவு சுமை குறைக்கும் மாற்றாக காட்சியளிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ. பபாய்.